வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைய லைஃப் ஸ்டைலில் வந்து பெரும்பாலும் எல்லாத்துக்கும் வந்து அவங்க தூங்கும் நேரம் வந்து கணிசமாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து 3-4 மணி நேரங்கள் தூங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தூக்கமின்மைக்கும் சர்க்கரை நோய்க்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? கட்டாயம் இருக்கு. தூக்கம் குறைய குறைய நம்மளோட மைண்ட், நம்ம உடம்போட உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு பிரெயினோட எடை வந்து பார்த்தீங்கன்னா 1300-1400 கியூபிக் சிசி தான். என்ன ஸோ பிரெயின் வெயிட்டாக பார்த்தா 1% தான் உடம்போட பளுவில். ஆனால் அதோட மெட்டபாலிக் லோட், அதோட வேதியியல் தேவை கிட்டத்தட்ட 20% சொல்கிறோம். அதனால தான் மூளைக்கு அதிகமாக வேலை கொடுத்தா பசிக்கும். அதனால தான் பிள்ளைங்க படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, படிக்கிற காலத்தில் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்கும்போது அதிகமாக பசிக்கும். இப்போ தூங்காமல் இருக்கிறதும் மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோங்கிறது தான். ஆனால் நம்ம மூளைக்கு அதிகமாக எப்படி வேலை கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது நைட்டில் முழிச்சிருக்கிறவங்க ஒன்று வேலை பார்க்கணும், இல்லைனா டிவி பார்க்கணும். இது ரெண்டு தான் பண்ணணும். வேலை பார்த்தாலும் வேலை பளுவில் வர ஸ்ட்ரெஸ் வரும். சரி, நான் மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன வேலை பார்த்தாலும் டிவி பார்க்குறவங்க மூளைக்கு வேலையே கொடுக்கல, ஆனால் ப்ளூ ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் ப்ளூ ஸ்க்ரீன் தான் பார்க்குறாங்க. வேலை பார்க்குறவங்களும் ப்ளூ ஸ்க்ரீன் தான் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறவங்களும் ப்ளூ ஸ்க்ரீன் தான் பார்க்குறாங்க. இது என்ன பண்ணுதுன்னா, மூளைக்கு அதிகமான வேலையை கொடுக்கும்போது மூளையின் சர்க்கரை தேவை, அதான் சொல்ல மெட்டபாலிக் தேவை 20%. உடம்புல இருக்கிற மொத்த சர்க்கரையின் தேவையில 20% மூளைக்கு போகுது. அப்போ மூளைக்கு எங்க இருந்து சர்க்கரை போகும் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம கொழுப்புல இருந்து ஈஸியா மொபிலைஸ் ஆகும். சுகர், பாடி ஃபேட் சர்க்கரையா மாறும். அந்த சர்க்கரை மூளைக்கு போகும். சர்க்கரை தேவை சர்க்கரை போறது குறைஞ்சிருச்சுன்னா கீட்டோன்ஸ்னு ஒன்று, அதை பத்தி பேசுவோம். கீட்டோன்ஸும் அதிகமாக உற்பத்தி ஆகும். கீட்டோன்ஸை பாடி பயன்படுத்திக்கும். இப்போ ஒரு பட்னியில் இருக்காங்கன்னா அந்த கீட்டோன்ஸை பயன்படுத்திக்கும். பட்னியில் இல்லைன்னா சர்க்கரையை மூளை பயன்படுத்திக்கும். இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட ஒரு பேஸ்லைன் இன்சுலின் ரேட், நம்ம தூக்கத்தில் கூட நமக்கு எல்லா உறுப்புக்கும் சர்க்கரை அடிப்படையாக தேவை. மனுஷனாக இருக்கிறவங்களுக்கு மூளைக்கும் சர்க்கரை தேவை, கிட்னிக்கு சர்க்கரை தேவை, ஹார்ட்டுக்கு சர்க்கரை தேவை. இந்த சர்க்கரையை கொடுக்குற முக்கியமான வேலையை பார்க்கறது யாருன்னா நம்ம லிவரில் வந்து நமக்கு எல்லாருக்குமே தூக்கத்தில் சர்க்கரை உற்பத்தி இருக்கும். ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ல இதே சர்க்கரை உற்பத்தி தாந்தோணித்தனமாக இருக்கும். ஆட்டோனாமஸ் ஹெப்பாட்டிக் குளுக்கோஸ் அவுட்புட்னு சொல்லுவோம். அது என்னன்னா, நம்ம தேவையை தாண்டி ஒரு தாந்தோணித்தனமா செயல்படக்கூடிய திறன் பெற்றணும் நம்ம லிவர். அப்போ நம்ம தேவை 100 கிராம்னா சர்க்கரைனா அது உற்பத்தி பண்றது 200 கிராமா இருக்கும். அப்ப தூக்கம் கம்மியாக ஆக இவங்க சுகர் வரவங்களுக்கு இந்த வெறும் வயிற்று சுகர்னு சொல்றது கிராஜுவலா ஏற ஆரம்பிக்கும். அதனால்தான் தூக்கம் குறையறவங்களுக்கு சுகர் ஏறும்னு சொல்லுவோம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.